மித்ரா, உமாவை பாத்தியா? இல்லையா ஆண்டி, என்னாச்சு? அவளை எதுக்காக தேடுறீங்க? இல்ல, வால் மாதிரி எப்பவும் கூடவே ஒட்டிட்டு இருப்பா. கொஞ்ச நேரமா ஆளையே காணோம். அதான் எங்கன்னு தெரியல. ஆமா, நீ என்ன போன்ல நோண்டிட்டு இருக்க? வேற என்ன பண்றது ஆண்டி, போர் அடிக்குது. அதான் Facebookல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மித்ரா, இப்படி வெட்டியா Facebookன்னு போனை நோண்டறதுக்கு பதிலா உருப்படி ஏதாவது பண்ணலாம்ல? என்ன ஆண்டி சொல்றீங்க? நீ ஆதி மனசுல இடம் பிடிச்சிருக்க. அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். உங்க கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்க போகுது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீ இப்படி உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கலாம். இங்கதான் நிலைமையே அப்படி இல்லையே. 2 நாளா கோயில் குளம்னு சுத்திட்டு வந்த அந்த அகிலா விஸ்வாசத்துக்கிட்ட என்ன சொன்னா? நான் கோயிலுக்கெல்லாம் போய் என் புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டதை விட உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னா. ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கா ஆண்டி. அப்பவே அந்த அகிலா ஆண்டி கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி, கோவில்ல இருந்து வந்த உடனே பிரச்சனை வேண்டானுதான் அமைதியா இருந்துட்டேன். நீ பிரச்சனை வேணான்னு அமைதியா இருந்துட்ட. ஆனா அந்த சமையல்காரி அமைதியா இருந்துகிட்டு நமக்கு பிரச்சனையாவே இருக்கா. ஆதி உன்னை கை நீட்டி அடிச்சானே, அதுக்கு யார் காரணம்? அந்த சமையல்காரி தானே. நாம ஒவ்வொரு நிமிஷமும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒவ்வொன்னும் யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்றோம். ஆனா இந்த அகிலா, நான் அவளுக்காக கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன்னு சொல்றான். அப்படின்னா அவ அகிலா மனசுல எவ்வளவு ஆழமா இடம் பிடிச்சிருக்கா. அகிலா மனசுல மட்டுமா, ஆதி, அருண், புருஷோத்தமன், இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்க எல்லார் மனசுலயும் அவ ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி நீ இடம் பிடிக்கணும்ல, அப்பதானே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்படி இல்லன்னா இந்த ஆதி உன்கிட்ட சவால் விட்டானே, அந்த மாதிரி உங்க கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்ணிடுவான். இப்ப என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? கூட இப்படி முதல்ல இந்த Facebook வாட்ஸ்அப்னு நோன்றதை விடு. இங்க பாரு மித்ரா, ஏதாவது செஞ்சு நீ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும். இப்படி சொன்னா எப்படி ஆண்டி? நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நீங்களே அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க ஆண்டி. அதே மாதிரி பண்ணிடுறேன். ஐடியா? அகிலா மனசுல நீ ஏற்கனவே இருக்க. அவதான் உன்னை மூத்த மருமகன் சொல்லிட்டாளே, அதனால அந்த செக்ஷனை விட்டுறலாம். அடுத்தது இந்த புள்ள பூச்சி புருஷோத்தமன், அவர் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மித்ரா, அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பாவு சுகர். அதனால அகிலா அவர் கண்ணுல சர்க்கரையே காமிக்கிறது இல்ல. நீ என்ன பண்ற? போய் நல்ல பால் பாயசம் வச்சு அதுல நிறைய சர்க்கரைய போட்டு அவர் கையில கொண்டு போய் கொடு. மனுஷன் நாக்கு சப்பு கொட்டிட்டு குடிச்சிருவாரு. அப்புறம் உன் மேல ஒரு தனி பிரிய வந்துரும். சூப்பர் ஆண்டி. அகிலா ஆண்டி வர வீட்ல இல்ல. நான் இப்பவே அங்கிளுக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓடு ஓடு, சீக்கிரம் ஆரம்பி. சரி, ஓகே ஆண்டி. எப்படியாவது இவளை வச்சு நாம நினைச்சதை சாதிச்சிடணும். வணக்கம்மா. சரி, கொஞ்சம் தள்ளிக்கும், நான் பாயாசம் பண்ணணும். என்ன பாயசம் வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என் கையால நான் பாயாசம் செய்யணும். தேவையான பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு, பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணும், அது போதும். சரியா? சரிங்கம்மா. மிஸ்டர் கிருஷ்ணா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே. வாமா மித்ரா, வாமா, உட்காருமா. தேங்க்யூ அங்கிள். என்னமா மித்ரா இது? இந்த வேலைலாம் நீ எதுக்கு செய்யற? அதுக்குதான் வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல. ஏன் அங்கிள், என் வருங்கால மாமனார் நீங்க. தப்பு தப்பு, என் மாமனார் நீங்க. உங்களுக்கு நான் தான் இதெல்லாம் செய்யணும். அதான் எனக்கு சந்தோஷம்.
இந்த வீட்டோட மருமகளா இது என் கடமையும் கூட. நீ இப்படி பொறுப்பா பேசுறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, என்ன இது? பால் பாயாசம் அங்கிள். பால் பாயசமா? என்னம்மா மித்ரா பால் பாயசம்லாம்? என்ன இன்னைக்கு உன் பர்த்டேயா? பர்த்டே எல்லாம் இல்ல அங்கிள், பாயாசம் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். என்னது, நீயே ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமா அங்கிள், இனிமே உங்க எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் மூத்த மருமகளா நானே சமைச்சு உங்க எல்லாருக்கும் பரிமாற போறேன். அதுக்கு ஆரம்பமாதான் இன்னைக்கு முதல்ல பாயாசத்துல ஆரம்பிச்சிருக்கேன். உங்க மூத்த மருமக ப்ரிப்பேர் பண்ண பாயாசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா மித்ரா? என்ன அங்கிள்? எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த பருப்பு பாயசம் இருக்குல்ல, அதுனா உயிர். ஓ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு அங்கிள். இன்னைக்கு பால் பாயாசம் சாப்பிடுங்க. பருப்பு பாயாசம் டெஃபினெட்லி நாளைக்கு நான் பண்ணி தரேன். சரிமா. இது பாயசம் மாதிரி இல்லையே, வெறும் இனிப்பா மட்டும்தான் இருக்கு. இத மித்ரா கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா. டேஸ்ட் எப்படி இருக்கு அங்கிள்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மித்ரா. இந்த மாதிரி ஒரு பால் பாயசத்தை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா இருக்கு. இந்தமா. என்ன அங்கிள்? ஏன் அங்கிள் சாப்பிடாம அப்படியே கொடுத்துட்டீங்க? பாயசம் நல்லா இல்லையா? அப்படிலாம் இல்லம்மா, நீ வச்ச பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கலையே. என்ன அங்கிள் சொல்றீங்க? அது வந்து எனக்கு சுகர் இருக்குல்ல, அதனால நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நீ ஆசையை எடுத்துட்டு வந்தது வேண்டான்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மத்தபடி பால் பாயசம் சூப்பரா இருக்கு மித்ரா, நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத. சரி. மித்ரா சும்மா இல்லாம பாயசத்தை டேஸ்ட் பண்ண வச்சு எனக்கு பாயசம் சாப்பிடணுங்கிற ஆசையை அதிகப்படுத்திட்டாளே. இப்ப என்ன பண்றது? அத்தை, மித்ராக்கா வராங்க. என்ன மாமனாருக்கு பாயசம் கொடுக்கறேன்னு போனவ அதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா? என்ன மித்ரா, அதுக்குள்ள உன் மாமனார் பாயசம் குடிச்சிட்டாரா? போன வேகத்துல திரும்பி வந்துட்ட. போங்க ஆண்டி, நீங்க கொடுத்த ஐடியாவை நம்பி நான் பாயசம் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏ என்னாச்சு? மித்ராக்கா கொண்டு போன பாயசத்தை அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பெரிய மாமா குடிக்கல போல இருக்கு. என்னாச்சு மித்ரா? பாயசம் சாப்பிடலையா? என்ன சொன்னாரு? சுகர் இருக்கு, ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி நான் கொண்டு போன பாயாசத்தை அவர் ஒரு ஸ்பூன் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி கொடுத்து விட்டுட்டாரு. மித்ரா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே அவருக்கு சுகர் இருக்குன்னு. அதனால என்ன, இந்த பாயசத்துல சுகர் கம்மியா தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்காக ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்காக சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சிட வேண்டியதானே? நான் சொல்லாம இருப்பேனா ஆண்டி? எனக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த ஆளுக்கு சுகர்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வீட்னா உயிரை விடுவாருன்னு தெரியும். இந்த பாயசத்தை குடிச்சிட்டு ஒரேடியா உயிரை விடட்டும் தானே உன்னை ஏவி விட்டேன். எல்லாம் சொதப்பல். அந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டாரா? ஒரு டிக்கெட்டும் விழ மாட்டேங்குது. மித்ராக்கா, பாயசம் நான் எடுத்துக்குவா. எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். இல்லத்த, அது வேஸ்டா தானே போகும். அதான் எடுத்துக்குவான்னு கேட்டேன். எடுத்து குடி. இவளெல்லாம் திருத்த முடியாது.
ஐயோ பாயசம் நல்லாவே இல்ல. ஒரே இனிப்பா இருக்கு. ஏய், டேஸ்டும் இல்ல. ஏய் வெயிடி பேசாம. பரவாயில்ல அத்தை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறேன். நோ ப்ராப்ளம். நீ ஒன்னும் அப்செட் ஆகாத மித்ரா. இங்க பாரு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி கட்டுன்னு கட்டுறான்னு. பாயசம் மேட்டர் ஃபெயில் ஆனா என்ன, அந்த புல்ல பூச்சை கவுக்கிறதுக்கு வேற ஏதாவது யோசிப்போம். ஏய், எங்கடி போற? ஐயா ரூம்ல கப் எடுக்க போறேன். எச்ச கப்பு தானே எடுக்க போற? அதுக்கு இன்னும் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு போற. வேகமா போடி. தட்டு எடுக்க போறேன், கிளீன் பண்ண போறேன்னு ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டே இருக்கணும். அவங்க முன்னாடி நடிச்சு எப்படியாவது கவுத்து இவன் நினைச்சதை சாதிச்சுக்கிறதே வேலையா போச்சு. மித்ராக்கா, கிச்சன்ல மீதி பாயசம் இருக்கா? ஏய், இல்ல அத்தை, கிச்சன்ல மீதி பாயசம் இருந்தா அது வேஸ்ட் ஆயிடும்ல, அதான் கேட்டேன். பேசாம நில்லு, பல்ல பேத்துருவேன். இந்த குடும்பத்தோட உண்மையான மூத்த மருமக வந்து நிக்கிறா. ஐயா, உள்ளவா. என்ன? ஐயா, நான் அந்த கப் எடுத்துட்டு போக வந்தேன். எடுத்துட்டு போ. நெல்லு. ஐயா, ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னையா சொல்றீங்க? நீ முன்னாடி பார்த்த பார்வதி மாதிரி இல்லையே. உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்படின்னு நீ சொன்னா நான் நம்பணுமா? உன் முகத்தை பார்த்தா உன் கல்யாணம் நின்னு போன கவலை உனக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புருஷன் வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரில இருக்க. நீ பழைய பார்வதி இல்ல. அப்படிலாம் இல்லைங்கய்யா, நான் எப்பவும் உங்க வேலைக்காரி பார்வதி தான். என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. சும்மா நடிக்காத பார்வதி. அந்த கடவுளை நேர்ல வந்து நீ பழைய பார்வதி தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ மாறிட்ட. நீங்க சொல்றது உண்மைதான். நான் இப்ப பழைய பார்வதி இல்ல, உங்க மூத்த மருமக பார்வதி. ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கேயா. என்ன மன்னிச்சிருங்க. மருமகளே, பார்வதி, உன்னைத்தான் நான் மருமகளேன்னு கூப்பிட்டேன். நீ இப்ப பழைய பார்வதி இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமக பார்வதி. என்னோட மூத்த மருமக பார்வதி.
ஆதி உன்னை விரும்பினது, உன் கழுத்துல தாலி கட்டினது எல்லாமே எனக்கு தெரியும் பார்வதி. இனி நீ என்ன மாமானே கூப்பிடலாம். என்ன நீங்க மருமகளா ஏத்துப்பீங்களா ஐயா? உன்ன மாதிரி ஒரு பொண்ண என் மருமகளை ஏத்துக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லம்மா. நான் உன்னை மனப்பூர்வமா என் மருமகளை ஏத்துக்கிறேன். நல்ல இருமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எழுந்துருமா பார்வதி. என்னம்மா பார்வதி, இப்போ எதுக்காக அழுகுற? கண்ணை தொடச்சுக்கோ. என் சந்தோஷத்தை எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு தெரியலங்கய்யா. அதான் கண்ணீரா வருது. எதுக்கு இந்த ஐயாலாம் யாரும் இல்லாதப்போ நீ என்ன உரிமையோட மாமானே கூப்பிடலாம். குட். இப்ப நீயும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்த சந்தோஷமான தருணத்தை ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணலாமே. ஸ்வீட்டா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு சுகர் இருக்கு. அம்மா வேற உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. வேணாங்கய்யா. மருமகளே ப்ளீஸ். அந்த மித்ரா வேற பாயசம்னு கொண்டு வந்து கொடுத்து என் வாயவே கெடுத்துட்டு போயிட்டா. எனக்கு இப்ப பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு. உன் கையால எனக்கு பருப்பு பாயசம் பண்ணி எடுத்துட்டு வரியா? உங்களுக்கு சுகர் இருக்கு மாமா. பாயசம்லாம் வேணாம், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ்மா, நீ என் மருமகான சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஸ்வீட் தொடவே கூடாது. சரி, உன் பேச்ச நான் மீறவே மாட்டேமா. சரி, நான் போய் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மருமகளே, பருப்பு பாயசம் அத மறந்துடாத. என்னாச்சு இவளுக்கு? மாடிக்கு போகும்போது சாதாரணமா தான் போனா, இப்ப என்னமோ எலி மாதிரி துள்ளி குச்சி ஓடிட்டு இருக்கா. அவ சந்தோஷமா இருந்தா அது நமக்கு சோகமா தான் முடியும். அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது ஆண்டி. முதல்ல அவ சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுப்போம். ஏய், வேடிக்கை பார்த்தது போதும். போய் அவளை காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. போ. சரிங்க அத்தை. பட்டுமாக்கா, என்ன பார்வதி? நான் பருப்பு பாயசம் பண்ண போறேன். பணம் கருப்பட்டி எடுத்து தட்டி கொடுங்க. என்ன பார்வதி, திடீர்னு பருப்பு பாயசம் ரெடி பண்ற? யாருக்கு? என் மாமனாருக்கு. நான் என்ன என் மாமனாருக்கா வச்சு கொடுக்க முடியும்? ஐயா ஆசைப்பட்டு பருப்பு பாயசம் கேட்டாரு, அத அவருக்காக செஞ்சு கொடுக்க போறேன். உன் கழுத்துல தாலி கயிறு நல்லபடியா ஏறி இருந்தா இந்நேரம் உன் மாமனாருக்கு பருப்பு பாயசம் வச்சு கொடுத்திருப்ப. என்ன பண்றது, இன்னும் உனக்கு அந்த குடுப்பனை வரல போல இருக்கு. எனக்கு அந்த குடுப்பனை எல்லாம் வந்துருச்சு பட்டுமாக்கா. நான் இப்போ என் மாமனாருக்காக தான் பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.